ரங்கன் வாத்தியாரோட சிஷ்யன்டா அப்படின்னு சொல்லி பெருமை தேடி தரும் ராசிகள்னா யார் யார்? விருச்சிக ராசி. குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி மேலே போடும். பொதுவாக குரு பார்வை ராசி மேலே பட்டு இல்லை 3ஆம் இடத்து மேலே தொடர்பு இருந்துச்சுனாலே, இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கிஸ்தானத்தில் குரு வந்து கடகராசிக்கு வரப்போகிறார். அப்போ கடகராசிக்கு வரும்போது என்ன பண்ணுவார்னா, உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்த்துருவார். எங்கே பார்ப்பார்? மகர ராசி மேலே அவரோட உச்சப்பார்வை, உச்சம் பெற்ற குரு மகர ராசி மேலே 7ஆம் பார்வையாக விழுகும். அப்போ வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜெயிச்சுட்டு சாதிக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்பும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. பயன்படுத்திக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு அருமையான வருஷம் இந்த வருஷம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி. மகர ராசி சொல்லாங்க. ஏன்னா 7.5 சனியில் படாதபாடு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, என்னென்ன ஒரு மனுஷனுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கணுமோ அத்தனை விஷயம் அவங்களுக்கு நடந்துருச்சுங்க. நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. மகர ராசிக்காரங்களுக்கு 7.5-8 வருஷமாக படாதபாடு. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, நடக்க மாட்டேங்குது, தடையாக இருக்குது. 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஜூன் மாதம் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து 3ஆம் இடத்து மேலே குரு பார்வை விழுகும். 3ஆம் இடத்து மேலே குரு பார்வை விழுந்து ராசிநாதன் சனி மேலேயும் குரு பார்வை விழுகும். அப்போ இது என்ன அர்த்தம்? ராசிநாதன் வலுத்துட்டாருன்னு அர்த்தம், 3ஆம் இடம் வலுத்துருச்சுன்னு அர்த்தம், குரு உச்சத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ வெற்றி கிடைக்கக்கூடிய, அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய, தைரியம் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புமே இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஜெயிக்க போகிறீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. பயன்படுத்திக்கங்க. ஒரு அருமையான வருஷம் இந்த 2026ஆம் ஆண்டு.